ஹாய் மச்சீஸ், இது உங்கள் டைம்லர் தமிழ். அதாவது எம்ஓஎம்மில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி நிறையவே தெரியாமல் இருப்பீங்க. நான் சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் வந்துடுங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பாஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு உங்கள்கிட்ட 2 ஃபார்ம் வரும். என்னென்ன ஃபார்ம்னா, பாஸ் புக்கிங்கோட புக்கிங் லெட்டரும் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ஒன்று வரும். ஸோ அந்த 2மே எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் பாஸ்போர்ட்டு 3 எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனோடனே அந்த இதை நீங்கள் என்ட்ரன்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டிஸ்பிளே இருக்கும் சுற்றி. அந்த டிஸ்பிளேயில் உங்கள் நேம் ஷோ ஆகும். உங்கள் நேம் ஷோ ஆன உடனே நீங்கள் எந்த கவுண்ட் வேணாலும் போகலாம். எந்த கவுண்ட் வேணாலும் போயிட்டு ஜஸ்ட் உங்களுடைய அந்த கார்டை நீங்கள் அந்த ரிசிப்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தம்ப் பிரிண்ட் எடுப்பாங்க. உங்கள் நேம் டீட்டெயில் செட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. சிங்க் பாஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே மறந்துடாதீங்க. நீங்கள் பாஸ்வேர்டு போட போகும்போது நீங்கள் பாஸ்வேர்டு போடுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் லாக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு போட தெரியலை, நீ சிஸ்டம் யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து யார்கிட்டயாவது சொல்லி எழுதிட்டு போயிருங்க. சரியா? எழுதிட்டு அங்கே போய் சொல்லுங்கள். அது மட்டும் காமிங்க. அவரே எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ரொம்ப பயப்படுற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எதுவுமே இல்லை. இன்கேஸ் உங்கள் மேலே ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கிராஸ் கொஸ்டின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐபி நாட் இம்பார்ட்டன்ட், பட் ஆனால் எடுத்துகிட்டு போங்க. சரியா? நீங்கள் சிங்கப்பூருக்கு மாதிரி என்ன டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஆனால் எம்ஓஎம்மில் கேட்குறது ஒரு 2 டாக்குமெண்ட் மட்டும்தான். ஒன்று புக்கிங் லெட்டர், இன்னொன்று அப்பாயின்மெண்ட் லெட்டர். தருமா? இப்போ ஜெயிலே தருவான். வேணாம் ஓகே, வேணாம். சரிண்ணா, மறந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.